சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சிவமஸ்டர் ப்ரிடிக்ஷன். நம்ம ரெகுலராக மேட்ச் ப்ரிடிக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த முறை நம்ம ப்ரிவ்யூ மேட்ச் ஐபிஎல் ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது நமக்கு பார்த்திங்கன்னா 5வது ஐபிஎல் நம்ம சேனல் ஆரம்பித்து இது 5வது ஐபிஎல்லில் நம்ம பண்ணுறோம். இந்த 5வது ஐபிஎல் இந்த கடந்த வருடம் ஐபிஎல் பார்த்திங்க அப்படின்னா யார் ப்ளே ஆஃப் போவா அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட சொல்லியிருந்தோம். ஒரு 4 அணி சொல்லியிருந்தோம். 4 அணியில் 3 அணி 3 டீம் ப்ளே ஆஃப் வந்தாங்க. ஒரே ஒரு டீமை தவிர பஞ்சாப். பட் அவங்க ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. அதே மாதிரி கடந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸ் ஆக்ஷன் அப்பயே சொல்லிட்டோம். அதாவது 2025 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ப்ளே ஆஃபுக்குள்ள நுழையாது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே ப்ளே ஆஃபுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் போகல, ஆர்சிபி தான் கப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அதான் நடந்துச்சு. கடந்த வருடம் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 88% நம்ம வின்னிங் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தோம். இதில் 7 ஜாக்பாட் வேறு. ஓகே, இந்த முறை நம்ம ஐபிஎல் ப்ரீவியூக்குள்ளே போகிறோம். இந்த முறை பார்த்திங்கன்னா அதே 10 அணிகள் தான் விளையாடுது. பட் கேப்டன்ஸ்லாம் வேறு கேப்டன்ஸ் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட் தான் கேப்டன். டெல்லி பார்த்திங்க அப்படின்னா அக்சர் பட்டேல் அவர் தான் கேப்டன். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சூபன் கில் கேப்டன். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பார்த்திங்கன்னா ரஜத் பட்டிதார் கேப்டன். பஞ்சாப் கிங்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா கேப்டன்சியை இன்னும் ஃபைனல் பண்ணாமல் இருக்கிறாங்க. பட் அவங்க கேப்டன்சியை நமக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா அஜிங்கே ரஹானே அவர் தான் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்பு அதிகம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த அணியை பார்த்திங்கன்னா கேப்டன்ஸ் பேட் கமின்ஸ் தான் இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் பேட் கமின்ஸ் இன்னும் இந்தியா வராத பட்சத்தில் அந்த கேப்டன்சியை இஷான் கிஷன் தான் தொடர்வார் அப்படின்னு போட்டிருக்கு. ராஜஸ்தான் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரியான் பராக் அவர் தான் புதுசாக இந்த வருஷம் கேப்டன் அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரிஷப் பண்ட் தான் கடந்த வருஷம் இருந்தார். இந்த வருஷம் எய்டன் மார்க்கரமுக்கு கொடுக்கலான்னு ஒரு தாட்ஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஃபைனலே ஆகலை. பட் பார்ப்போம். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக இருப்பார். இன்னும் ஒரே ஒரு புது ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். மும்பை இந்தியன்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மேட்ச் ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஒரு 3-4 மேட்ச் கேப்டனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் ப்ரிவ்யூ ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 10 அணிகள். இந்த 10 அணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் 4 அணிகள் எது, கடைசியிலிருந்து எந்த அணிகள் சரியாக சோபிக்காது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் நமக்கு இந்த 10 அணிகளில் பார்த்திங்கன்னா எதெல்லாம் பெரிய அடி வாங்குவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது பஞ்சாப் இந்த வருஷம் டாமினேஷன் இருக்கும், சனியுடன் ஆதிக்கம் இருக்கும். பட் ரிசல்ட் போன தடவை மாதிரி தொடர்ச்சியாக கொடுக்க மாட்டாங்க. நிறைய இன்கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட்டு இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சூபன் கில்லுக்கு இப்போ பெரிய அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய டைம் சரியில்லை. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் நிறையா கொடுப்பாங்க. முக்கியமான மேட்சஸ்லாம் கோட்டை விடுவாங்க. சின்ன ஸ்கோருக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. மூன்றாவது அணி அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா கடகடன்னு ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் தோற்றுருவாங்க. பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தாது. எப்பெல்லாம் செவ்வாய் சனியோட நட்சத்திரங்கள் வருதோ அப்போல்லாம் அவங்க ஜெயிப்பாங்க. மற்ற நேரத்துலலாம் அவங்க பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனோட ஆதிக்கம் அவங்கக்கிட்ட இல்லை. எல்லாமே வந்து ரொம்ப வெறும் சுக்கிரனையும் செவ்வாயை மட்டுமே நம்பி போயிட்டுருக்காங்க. சூரியனோட ஆதிக்கம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். சூரியனோட ஆதிக்கம் மிகவும் குறைவாக உள்ள அணி எதுனா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் இந்த முறை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு ஆளாவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த டெல்லி கேபிட்டலை பற்றி பார்த்திங்கன்னா டெசிஷன் மேக்கிங்கில் வந்து ரொம்ப ஹோஸ்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸ் அந்த 14 மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா 6 அந்த 7வது 8வது மேட்சஸில் வந்து ஒரு 5-6 மேட்ச் ஜெயிக்கிற மாதிரியே கொண்டாடுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து இம்பேலன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நிறையா ஸ்ட்ராட்டஜி இஷ்யூவை மிஸ் பண்ணுவாங்க. அவங்களும் இந்த முறை பெருசாக சோபிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வந்து இந்த முறை ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே கூட்டாக இருக்குது. எந்த இடத்துல வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் குறையும். எந்த இடத்துல வந்து இவங்களாம் தோப்பாங்கன்னு நினச்சோமோ அந்த இடத்துல இவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்குது. ஸோ ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த முறை நம்ம வந்து ஆர்ஆர் வந்து ஒரு டார்க் ஹார்ஸ்னே சொல்லலாம். எப்படி வேணால் வந்து மேட்சஸ் மாற்றுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஆர்ஆரை வந்து நான் இப்போயே சொல்லிடுறேன், ப்ளே ஆஃபுக்கு காலை பிடிச்சி இழுக்கிற டீம் அவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க ப்ளே ஆஃப் போவாங்கன்னு நினைப்போம், அவங்கள வந்து ஆர்ஆர் வின் பண்ணி ப்ளே ஆஃப் உள்ளே விட மாட்டாங்க. அது மாதிரி டீமாக தான் ஆர்ஆர் இந்த முறை இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முழுக்க வந்து ராகுவை பேஸ் பண்ணியே தான் அந்த டீம் வந்து சுற்றுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது மிடில் ஆர்டர்ஸ் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு ஒன்று பெரிய சோபிப்பு இருக்காது. அதே மாதிரி ஒரு சில மேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா அன்பிரடிக்டபுளாக விளையாடுவாங்க. இவங்க இந்த டீம் இப்படியாக விளையாடுது அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட பெரிய டீமெல்லாம் அசால்ட்டாக அந்த டைமில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குட். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 டீம் வந்து 7 டீம் சொல்லியிருக்கேன். அதில் வந்து கடைசியாக சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த 2 டீம் தான் 4th and 5th சொன்ன டீம். சரியா? இந்த 2 டீம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எதை வேணால் மாற்றலாம். எந்த டீம் ப்ளே ஆஃப் போகும், எந்த டீம் ப்ளே ஆஃப் போகாது, எந்த டீம் வந்து எலிமினேட் ஆகும், எந்த டீம் எலிமினேட் ஆகாது அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய டீம் வந்து இந்த ராஜஸ்தான் ராயல்ஸும் கொல்கத்தா நைட் ரைடரும் தான் இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 7 டீம் சொல்லியாச்சு. மீதி உள்ள 3 டீம் தான். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ளே ஆஃப்குள்ளே போவாங்க. இந்த முறை அவங்களுக்கு வந்து கிரக அமைப்புகள்லேருந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்கேஸ் இதில் ஒரே ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க, ருத்ராஜ் கெய்க்வாட் தொடர்ந்தாருன்னா ப்ளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப் வராரு அப்படின்னாருன்னா கண்டிப்பாக ப்ளே ஆஃப் போகாது. அதையும் நான் சொல்லிடுறேன், மைண்ட் வச்சுக்கோங்க. ருத்ராஜ் கெய்க்வாடே எல்லா டீமுக்கும் வந்து எல்லா மேட்சும் கேப்டனாக இருக்கார் அப்படின்னாருன்னா கண்டிப்பாக அந்த டீம் வந்து இந்த முறை ப்ளே ஆஃப் போவாங்க. இல்லை சார் நடுவில் அடிபட்டு ஒரு 4-5 மேட்ச் உள்ளே போயிட்டாங்க, மேட்ச் மாறுது அப்படின்னா, தோனி வராரு அப்படின்னா கண்டிப்பாக ப்ளே ஆஃப் போக மாட்டாங்க. 4th 5th பொசிஷனில் போய் முடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தால் சிஎஸ்கே ப்ளே ஆஃப் போகும். எல்லா மேட்சும் கேப்டனாக இருக்கணும், இல்லைன்னா அது போகாது. அடுத்தது மும்பை இந்தியன்ஸ். இந்த மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் ஆதிக்கம் அதிகம், குருவும் சனியும் பேலன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த அணி வந்து ப்ளே ஆஃப்குள்ளே போகும் மும்பை இந்தியன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு 3லேருந்து 4 மேட்ச் வந்து ரோஹித் சர்மா கேப்டன் சொன்னோம். அந்த 3லேருந்து 4 மேட்ச் தான் வந்து மும்பை இந்தியன்ஸை தீர்மானிக்கிற மேட்சாக இருக்கும்.
மும்பை இந்தியன்ஸ் ஆவரேஜாக விளையாடுவாங்க, ஜெயிப்பாங்க, வருவாங்க. இந்த 3rd 4th இங்கேயே நின்றுட்டே இருப்பாங்க. ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரோஹித் சர்மா அட்லீஸ்ட் 1 இல்லாட்டி 2 மேட்சுக்காக கேப்டனாக இருப்பார். அந்த மேட்ச் பெரிய வெற்றி பெறும். அதுதான் அந்த ரன் ரேட்டை கொண்டாந்து மேலே நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹர்திக் பாண்டியாவுக்கு மிட் ஆஃப் த டோர்னமெண்ட் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிபட்டு குறைஞ்சது 2 மேட்சாவது வெளியே உட்காருவார். அதையும் பார்ப்போம். ரைட். அடுத்த ஃபைனல் டீம் பார்த்திங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. லாஸ்ட் டைம் சாம்பியன் டீம். இந்த முறையும் வந்து தொடர்ந்து 2 முறை ஜெயித்தவங்க யாருமே கிடையாது. அதாவது 2024 உமன்ஸ் ஐபிஎல், 2025 மென்ஸ் ஐபிஎல், 2026 மறுபடியும் உமன்ஸ் ஐபிஎல் வாங்கிட்டாங்க. கண்டினியூஸாக இதையும் வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் குரு சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது. இந்த முறை குருவோட ஆதிக்கம் ஆர்சிபிக்கு அதிகம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, க்ளோஸ் மேட்ச் என்கவுண்டராக தான் நிறைய மேட்சஸ் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவுமே பெருசாலாம் போகாது, க்ளோஸ் மேட்சாக தான் போகும். ஹை லெவல் என்டர்டெய்னிங்காக இருக்கும். பிக் ஸ்கோர் மேட்சஸ், ஒரு 3-4 மேட்ச் பிக் ஸ்கோர் மேட்சஸாக இருக்கும். அதையும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த வருடம் பூரா வந்து ஆர்சிபிக்கு குருவோட சப்போர்ட் இருக்கனால வந்து ஸோ ஆர்சிபி வந்து ஒரு ஹை சான்ஸ் டு ரீச் த ப்ளே ஆஃப் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரைட். இப்போ நம்ம இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா 5 அணிகளை நம்ம சொல்ல போகிறோம். 4 அணிகள் வந்து உறுதி. ஃபஸ்ட்டு 3 அணிகள் ப்ளே ஆஃப் போகிறது உறுதி. நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி, நம்பர் 2 மும்பை இந்தியன்ஸ், நம்பர் 3 சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த 3 அணியும் கண்டிப்பாக ப்ளே ஆஃப் போகும் இந்த வருடம். இதில் 4வது அணி அப்படின்னு எது பார்த்திங்கன்னா, ஒரு 2 அணியை நம்ம சூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இன்னொன்று வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இந்த 5 அணி, இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சரி, ராஜஸ்தான் ராயலில் ஏதோ ஒரு அணி தான் 4வது இடத்தை பெறும். ஸோ இதுதான் வந்து இந்த வருடத்திற்கான ப்ரிவ்யூ வீடியோ. நம்ம ரெகுலராக மேட்ச் ப்ரெடிக்ஷன், பிளேயர் ப்ரெடிக்ஷன், விக்கெட் கால்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெலிகிராமில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்த்து எல்லோரும் டெலிகிராமில் இணைஞ்சிக்குங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ளே ஆஃப் கிட்டத்தட்ட வந்து நெருங்குற நேரத்தில் நம்ம அடுத்த வீடியோ போடுவோம். தொடர்ந்து போன முறை 88% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்தோம். ஆர்சிபி வின் பண்ணிச்சு. இந்த முறை அதை விட சிறப்பாக பண்ணணும்னு இருக்கேன். 90% மேலே வரணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறையா புது மெத்தட்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.